வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. வேட்பாளர் பட்டியலை தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில வெளியிட்டதுங்க. மாலையில கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கு விஜய்க்கு. விஜய் ஒழிக, புசி ஆனந்த் ஒழிக, தாவேகா ஒழிகன்னு கோஷம் போட்டு கடுமையான கலாட்டா பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்க இருக்கிற ரசிகர்கள். இன்னொரு பக்கம் 15க்கும் மேற்பட்டோர்கள் 30 பேரை வெளியிட்டு இருக்காங்க வேட்பாளர் பட்டியலா. 15க்கும் மேற்பட்டோர்கள் பாஜகவினர் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பேனர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு கடுமையான சூழலை அங்கே தமிழக வெற்றி கழகம் எதிர்கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? 9ஆம் தேதி, வர 9ஆம் தேதி அங்க எலெக்ஷன், நமக்கு 23ஆம் தேதி. 9ஆம் தேதி எலெக்ஷன் என்பதனால உடனடியாக அங்க வேட்பாளர் பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 30 பேர் கொண்ட பட்டியல். இந்த பட்டியல் வெளிவந்ததுதான் தாம்சம். கடுமையான போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுல 10 வருஷத்துக்கு மேல போஸ்ட் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு விஜய் விஜய் தெரிஞ்சவங்களுக்கு இடம் இல்லை. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கட்சிக்காக நாங்க உழைச்சோயா, நான் சாதாரண வீட்டாளா இருந்தும் நானு கட்சிக்காக உழைச்சிருக்கேன், கட்சிக்காக பணத்தை செலவு பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை மறுக்குது கட்சி அப்படின்னு கடும் கோபத்தோட என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த துண்டு இருக்கும்ல, மஃப்ளர் மாதிரி போட்டுட்டே அலைவாங்கல்ல, அந்த துண்டை சுத்தி கையில கொண்டு போய் அங்க வச்சுட்டு தாவேகா ஒழிக, விஜய் ஒழிக, புசி ஆனந்த் ஒழிக என்று கோஷம் போட்டிருக்காங்க. நீங்க எளிய மக்கள் போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு தான் நாங்க பதவி கொடுப்போம், போஸ்ட் ஓட்டுறவங்க தான் நம்ம கட்சியில வந்து பொது பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு பயங்கரமா புசி ஆனந்த் 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு விட்டாரு. ஆனா இப்போ பணக்காரங்களுக்கு தான் சீட்டு, பணக்காரங்களுக்கு தான் அங்க வந்து மதிப்பு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனாலதான் மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், பாத்தீங்கல்ல, ஒரே வருஷத்துல விஜய் ஒழிக, புசி ஆனந்த் ஒழிக அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்கு அந்த மக்களை இரிட்டேட் பண்ணிருக்கு இந்த கும்பல். இதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கடைகள்ல வைத்திருந்த பேனர்கள், நான் வந்து விஜயோடைய தொண்டேண்டா அப்படின்னு அப்படி பெருமிதமா கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த விஜயனுடைய முகத்தை மட்டும் கிழிக்கிறாங்க, அந்த பேனரை மொத்தமா கிழிக்கிறாங்க, கிழிச்சு தூக்கி எறியறான். நீ என்ன மதிக்கிறன்னா உன்னை நான் ஏன் மதிக்க போறேன், நீ யாரு, உனக்கு என்ன அரசியல் தெரியுது அப்படின்னு மொத்தமா கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலங்க கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ள கட்சியை சமாளிக்க முடியாம, தொண்டர்களை சமாளிக்க முடியாம, தொண்டர்களை வெறுப்பை சம்பாதிச்சிருக்கு இந்த கூட்டம். எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், எம்ஜிஆரை போல முதல்ல வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றணும், பாண்டிச்சேரியை கைப்பற்றணும்னா அடுத்தடுத்து போயிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிச்சுக்கிட்டு சொந்த கட்சிக்காரனை இழந்திருக்கு தமிழக வெற்றி கழகம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு தம்பி கேக்குறாரு, நான் புது ஆளுன்னு சொல்றேன், ஆனா நீ யாருக்கெல்லாம் கொடுத்திருக்க? சாராய கடை வச்சிருக்கிறவன், ஒயின் ஷாப் வச்சிருக்கிறவன், அதே மாதிரி பார் நடத்துறவன், பள்ளிக்கூடம் நடத்துறவன் அப்படின்னு பணக்காரங்களுக்கா சீட்டு கொடுத்து வச்சிருக்க. ஏன்னா அவங்க பணம் செலவழிச்சு ஜெயிப்பாங்க. பணக்காரங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. எங்களை மாதிரி உழைச்சவங்களுக்கு சீட்டுங்க. நாங்க நிக்கிறோம், நாங்க மக்களை சந்திக்கிறோம், நாங்க உழைக்கிறோம், ஆனா நீங்க எங்களுக்கு சீட்டு தரலையே. அப்ப பணக்காரன், பார்க்காரன், சாராய கடைக்காரனுக்கு மட்டும் தான் சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நியாயமா இல்லையா? உனக்கு 30 வருஷமா உட்காந்து ஒருத்தன் போஸ்ட் ஓட்டிருப்பான், ஒருத்தன் கொடி பிடிச்சிட்டு அலைஞ்சிருப்பான், ஒருத்தன் கட் அவுட் வச்சுட்டு இருந்திருப்பான், பிளெக்ஸ வச்சு உன்னை கொண்டாடி இருப்பான். அவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. நீங்க அரசியல வந்தா காசு வச்சிருக்கிறவன், பணம் வச்சிருக்கிறவனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா மக்கள் கொந்தளிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அதத்தான் பாண்டிச்சேரியில இன்றைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல என்ன தெரியுங்களாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் எதுக்கும் லாயக்கு இல்லாதவர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோ அப்படின்னு சொல்றோம். கொஞ்சபட்சம் கூட, குறைந்தபட்சம் கூட தன்னுடைய கட்சிக்கு நேர்மையாக அவர் நடக்கவில்லைன்னு சொல்றோம். தமிழ்நாட்டு மக்களை அல்லது அவருடைய ரசிகர்களை நேர்மையா நடத்தல, குற்ற உணர்வற்ற ஒரு ஜந்து அப்படின்னு திரும்ப பேசுறோம். இதுல ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பையன் தஞ்சாவூருக்கு போகும்போது பின்னாடியே ஒரு 2 வீலர்ல வந்த பையன்ல 2 பேர் விழுந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம தான் ஈஸியா எல்லாத்தையும் மறந்துடுவோமே. அந்த தஞ்சாவூர்ல வந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு கால் முறிஞ்சிருச்சு, அவன் பொழைச்சுக்கிட்டான். இன்னொரு பையன் விக்னேஷ் சொல்லிட்டு ஒரு பால்காரருடைய பையன், பால் கறந்து அதை வித்து அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைங்க, ட்வின்ஸ், குமரேஷ், விக்னேஷ் 2 பேரு ட்வின்ஸ். அந்த 2 பசங்களும்
அதுல விக்னேஷ் தான் வீட்டுக்கு தெரியாம நண்பர்கள்ட்ட வண்டியை வாங்கிட்டு போய் விழுந்தவன். விழுந்த பையன் அப்படியே கிடந்தான். நம்ம அன்னைக்கே நம்ம பேசணும். அந்த வெள்ளை சட்டை போட்ட பையன் எந்திரிக்கவே இல்லை. அவன் புழைப்பானான்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். கடைசியில 19 நாள் உயிருக்கு போராடி பல லட்சம் ரூபா அவங்க அப்பா கடை வாங்கி கட்டியும் பிள்ளைய காப்பாற்ற முடியல. பல லட்சம் ரூபா செலவழிச்சும் பிள்ளைய காப்பாற்ற முடியல. நேத்த இறந்து போயிட்டார் அந்த பையன். என்ன கொடுமைங்க. அந்த பையன் சுகம் இல்லாம இருக்கிறாரு, போய் பார்க்கல. கட்சிக்காரன் ஒரு உதவி செய்யல. ஒரு பால்காரரா இருந்து கடும் பொருளாதார நெருக்கடியில பிள்ளைய காப்பாத்த ஒரு அப்பா போராடிட்டு இருந்தாரு. வேடிக்கை பார்த்தானுங்க இவங்க. இவன்களை பொறுத்தவரை நீங்க எல்லாம் கை தட்டணும், நீங்க எல்லாம் விசில் அடிச்சு திரியணும், நீங்க எல்லாம் போய் சாகணும். இதை வச்சு அவன் தன்னை பெருமையான ஒரு ஆளா காட்டிப்பான். நீங்க செத்தாலும் பொழைச்சாலும் அக்கறை இல்லை அவர்களுக்கு. அதுதான் இந்த நிகழ்வு காட்டுதுங்க. ஏற்கனவே சேலத்துல வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இறந்து போறாரு. பணத்தை வாங்க மாட்டோம்னு இந்த மக்கள் போராடுறாங்க. அதுக்கப்புறம் போய் 3 லட்சம் கொடுத்து ரீல்ஸ் எடுத்து போட்டு பெரிய யோகிய மாதிரி பேசுனவங்க தான் இந்த கூட்டம். இந்த குழந்தை 19 நாள் போராடி செத்து போனான். படிக்கிற பையன். எவ்வளவு பெரிய மன நெருக்கடியில் அந்த குடும்பம் இருக்கும். போய் பார்க்கவே இல்லையே. அப்புறம் எங்கெங்க போனாரு? வளைகாப்புக்கு போய் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. வளைகாப்புக்கு போயிருக்காரு. யாரு? அட்லின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவருடைய இணையருக்கு மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்க போலாம். அந்த 2வது குழந்தை பிறக்க போறதுக்கு மும்பையில நடக்கிற விழாவுக்கு இங்க இருந்து தனி விமானத்துல போய் அதுல கலந்துகிட்டு, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? மும்பையில போய் உங்க நண்பனுடைய வளைகாப்புல கலந்துக்கிற தெரிஞ்ச உங்களுக்கு, உள்ளூர்ல இருக்கிற உங்களுக்காக செத்து போன, உங்களுக்காக உயிரை விட்டுட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை வேடிக்கை பாக்குறீங்களே, இது நியாயமா? தொடர்ந்து உயிரிழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கே உங்களுடைய கட்சி, இது நேர்மையா? கொஞ்சமாவது குற்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? குற்ற உணர்வோடு இதை சரி செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது முயற்சியாவது பண்ணிருக்கீங்களா? நீங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுக்கான லைஃப் ஸ்டைல மாத்திரம் பாக்குறீங்கன்னா நீங்க ஏன் கட்சி நடத்தணும்? இங்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போவீங்க, இங்கிட்டு உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட இங்க இப்படி போவீங்க, இந்த பக்கம் போய் நீங்க உங்க நண்பனுடைய வீட்டுல போய் வளைகாப்புல அட்டன் பண்ணுவீங்க. பாருங்க. நீங்க ஜாலியா இருப்பீங்க, குஜாலா இருப்பீங்க. இங்க பல வீட்டுல நாசமா போய் நடுத்தருவில் நிக்கிறாங்க. நெருக்கி 50க்கும் மேற்பட்டோர் இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க நடத்தின கூட்டங்கள்ல இறந்திருக்கிறாங்க. 51 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா மிஸ்டர் விஜய்? இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆளா இருக்கீங்க நீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நேத்து பாண்டிச்சேரியில தேர்தல்ல போட்டியிடுறவங்களுடைய பட்டியலை தமிழக வெற்றி கழகம் வெளியிடுது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்டோர் பாஜக பேர் அதிர்ச்சிங்க. அந்த லிஸ்ட பார்த்துட்டு 15க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இருந்தவன். அந்த கட்சியை விட்டு நீங்கிறேன்னு சொல்லல, இந்த கட்சியில சேர்றேன்னு சொல்லல, ஆனா அவன் பேரு பட்டியல இருக்கு. எப்படி? ஒரு கட்சியில நான் நீங்கிட்டேங்க, ஒரு கட்சியில நான் இல்ல, இந்த கட்சியில நான் செயல்படுவேன் அப்படின்னு வந்தா வரல, அறிவிக்கல, ஆனா பட்டியல பேர் இருக்கு. எப்படி இது? எப்படி சாத்தியம்? அதுலயும் பாஜகவுல அமைச்சரா இருந்தவரு இங்க உட்கார்ந்து இருக்கிறாப்ல, சாய் சரவணகுமார், முன்னாள் அமைச்சர் பாஜக. அவர் திடீர்னு காலையில வெளியே வர்றாரு, கட்சியை விட்டு எனக்கு சீட்டு கொடுக்கல இந்த முறை, கட்சியை விட்டு வெளியே வராரு. சாயந்தரம் ஒரு பேரு பட்டியல் இருக்கு. நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? கொள்கை எதிரி தானே பாஜக உங்களுக்கு. அவர் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பிஜேபியோட முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் ஒருத்தர், பிரகாஷ் குமார், அவர் பிஜேபியினுடைய முன்னாள் எம்எல்ஏ, பெரியசாமி, அசனா, இவங்க 2 பேரும் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள். அதிமுகவும் பாஜகவும் உங்க கொள்கை எதிரிங்க. அதிமுக ஊழல் பண்றாங்க, எங்க பாஜகவோடு சேர்ந்து கட்சியில இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? பாஜக அப்படியே நிக்கிறான். நான் ஒரு 4 உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரமேஷ், ஆர் ரமேஷ் ஒருத்தர், அவரும் பாஜக. இவங்க எல்லாம் கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்க. எப்படி? உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு தெருவுல போற வரீங்களா அடி வாங்கிட்டு விசில ஊதிக்கிட்டு தெருவுல பைத்தியக்காரங்க மாதிரி கரண்ட் கம்பிலையும் இதுலயும் தொங்கிட்டு இருப்பான் ஒரு கூட்டம். அவனை வச்சு கூட்டம் காட்டி அவனை பைத்தியக்காரனா வச்சு அரசியல் படுத்தாம உட்கார வச்சுட்டு அவனை விசிலடிச்சா குஞ்சுகளா வெறும் ரசிகர்களா வச்சுட்டு இருப்பீங்க. அவங்க வீட்டவே அவன் ஒண்ணும் இல்லாம காலி பண்ணுவான். நாங்க எங்க அப்பா டிஎம்கே கார ஒரு ஓட்டு இல்லாம ஆக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான். 7 பேருக்கு விஷம் வச்சிருன்னு ஒரு பாப்பா சொல்றா. எங்க அம்மா 5000 ரூபாய் வாங்கினாங்க, அடிச்சிட்டேன் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான்.
இந்த பிள்ளைகளை அரசியல் படுத்தாம தற்குறிகளா வச்சு அதன் மூலமா லாபம் ஈட்டுகிற ஒருத்தர் தான் யாரு? விஜய். ஞாபகம் வைங்க, விஜய் மோசமான RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலை விட கேடுகட்ட ஒரு மனுஷனா இருக்கான்றது ஞாபகம் வைங்க. வேற கட்சியில இருந்து வந்துட்டாங்கல்ல, அதனால சேர்த்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு ஞாபகம் வைங்க, கம்யூனிஸ்டுகளோ அண்ணன் திருமாவோ தெளிவா ஒண்ணுல இருக்கும். எந்த பாஜக காரன் கட்சிக்குள்ள வந்தாலும் நம்ம சேர்க்கறது இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்க்கறது அவ்வளவு ஒண்ணு ஈஸி கிடையாது. நீங்க மெம்பர் ஆகணும்னா 6 மாசம் உங்களை பாப்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க, மக்களுக்காக என்ன செய்யறீங்க, அதெல்லாம் பார்த்துதான் உறுப்பினரே ஆக்குவாங்க. மிஸ்டு கால்ல உறுப்பினர் சேர்க்கிற கட்சி இல்ல கம்யூனிஸ்ட். அதுல மெம்பரா இருக்கணும்னா நீங்க நேர்மையானவங்களா இருக்கணும், மக்களுக்கானவங்களா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உறுப்பினராவே ஆக முடியும் கம்யூனிஸ்ட் கட்சியில. மிஸ்டு கால்ல உறுப்பினர் ஆக்குறதா இருந்தா உலகத்தை பூரா உறுப்பினர் ஆக்கிருப்போமே. அவ்வளவு ஈஸி கிடையாது. மெம்பர் ஆகுறதுக்கே நீ போராடணும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள. இந்த பக்கம் வந்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, பாஜகவுல இருந்து எவன் வந்தாலும் கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம். அதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா நீங்க கொள்கை எதிரி அப்படின்னு அவங்களோட குஜால கொண்டாடிட்டு, பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரி தானே, எதுக்கு பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க? இங்க மற்ற கட்சிகள் பாஜக காரன் உள்ள வரக்கூடாதுன்றோம், பாஜக காரன் கூட ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்றோம். ஆனா கொள்கை எதிரின்னு கூத்தாடுன நீங்க, பாஜகவுக்கு பம்முன்னு நீங்க, பாஜகவுக்கு பதில் சொல்ல முடியாம கைய கட்டி நின்ன நீங்க, பாஜகவினுடைய அடக்குமுறை எல்லாம் திமுகவின் மீது திருப்பி விட்ட நீங்க, கூச்சமே இல்லாம 15 பேரை பாஜக காரன, பாஜக சப்போர்டர்ஸ், பாஜக கட்சியில இருந்தவன், பாஜக கூட்டணியில இருந்தவன் சேர்த்திருக்கீங்கன்னா உழைக்கிற மக்கள் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு கேலியா போச்சா? கேவலமானவர்களா போயிட்டாங்களா? கட்சிக்காக 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் போஸ்ட் ஓட்டுலாம் தெருவில் நிப்பான். பணக்காரன், சாராய கடைக்காரன், அப்புறம் பார் வச்சிருக்கவங்க பூரா உனக்கு கேண்டிடேட்டா நிப்பான். யாரு நீ? யாரு நீ? மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் அரசியல். தெளிவா இருங்க, உங்களுக்கான அரசியல் எதுன்னு தேடி கண்டுபிடிங்க. எந்த சினிமாவில இருந்து வந்து ஒருத்தர் மீட்பரால ஆக முடியாது. அரசியல் தெரியாத எவனா இருந்தாலும் நம்ம தூக்கி எறியறதுக்கு தயாரா இருக்கணும், விஜய் உட்பட.